Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல preposition characteristics வந்து கண்டினியூ பண்ண போறோம். So most probably எப்ப பாத்தீங்கனாலுமே prepositions அப்படின்றது stand alone இருக்கவே இருக்காது. அப்படி ஆப்ஜெக்ட் இல்லாம வந்துச்சு அப்படினா அந்த ஒரு preposition வந்து meaningless-ஆ வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் he went to அப்படின்றது ஒரு meaningless-ஆ இருக்கு. He went to the market அப்படின்றது தான் வந்து இதுல கரெக்டான ஃபார்மா இருக்கும். and then next பாத்தீங்க அப்படினா எப்பவுமே ஒரு preposition அப்படினு இருக்கு அப்படினா noun இல்ல pronoun முன்னாடி பிளேஸ் ஆயிருக்கணும். the cat is under the table. the table அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், under அப்படின்றது வந்து preposition. and then எப்பயுமே அதோட ஃபார்மை வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. they don't have singular, plural, tense, gender அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. எக்ஸாம்பிள் in, on, at, by இது எல்லாமே வந்து எப்பயுமே சேமாக தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து ப்ரிப்போசிஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் எல்லாம் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃபார் அப்டேட்ஸ்.